கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் அருமையான பாஸ்டர் தங்கம் மார்க்கும் அருமையான சிஸ்டரும் வந்து எங்கள் சர்ச்சுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி துதி ஆராதனை நடத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது அவங்களுக்கு ஜனவரி 25 கொடுத்தோம். அந்த ஜனவரி 25 அன்னைக்கு ஜபத்தோடு அங்கே போய் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படி நாங்கள் அந்த பகுதிக்கு போகும்பொழுது அவங்களுடைய அங்கே ஊழியம் செய்கிறவங்களுடைய அந்த நிலைமைகளை நாங்கள் அறிந்து கொண்டோம். உங்களுக்கு எப்படியாவது உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு ஆண்டவர் என் உள்ளத்தில் போட்டார். அந்த தரிசனம் தான் இன்றைக்கி உங்களை எல்லாம் அழைத்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு கூட பேச போகிறார். நிச்சயமாய் நமக்கு ஒரு பெரிய அறுவடை ஆண்டவர் வைத்திருக்கிறார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியாவான். ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிக்கிறவர். அந்த காலம் இந்த காலமாய் இருப்பதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. அருமையான பாஸ்டர் விஜயன் சாமியில் 10 வருடங்களாக நாங்கள் அறிவோம். இந்த விடுதலை ஊழியத்தை குறித்து ஆண்டவர் சில 2010 வருஷத்தில் ஆண்டவர் என் உள்ளத்தில் உணர்த்தி ஒரு தாசனை அதுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அந்த தாசன் சில நாளில் மறுத்து போயிட்டாரு. ஆண்டவரே அந்த மறுத்து போயிட்டாரேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் எங்களுக்கு காண்பித்த இந்த அருமையான பாஸ்டவங்க, அவங்க ஒரு சிநேகிதரை போல நண்பரை போல அவங்க எங்களோடு கூட இணைஞ்சு இந்த ஊழியத்தில் அவங்க ஊழியங்களை நிறைவேற்றி வர்றாங்க. அவங்க முதல்ல எங்கள் சர்ச்சுக்கு வந்திருந்த பொழுது அநேகர் விடுதலையாக்கப்பட்டாங்க. அது மாத்திரமல்ல, பல வருஷமாக திருமணமாகாத ஒரு சகோதரி அந்த ஒரு சர்ச்சை ஆராதனை அட்டன் பண்ணிட்டு போய் அடுத்த 2வது மாதம் அதுக்கு போய் நாங்கள் திருமணம் செய்து வைக்க ஆண்டவர் செய்கிறோம். ஆண்டவர் இப்படி பல திருமண தடைகளை உடைத்து போட்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எம்பீரித்து மகிழும்படி உதவி செய்திருக்கிறார். அவர்கள் இந்த நாளில் நாங்கள் 4 வருடத்திற்கு முன்பதாக நாங்கள் 2 பேரும் போய் பிரதர் வாங்க, நீங்கள் 2 பேரும் நாகர்கோவில் போயிருந்தோம். நாகர்கோவில் ஏரியாவில் காலையிலேருந்து காலையிலேயே 8-9 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி நாங்கள் அந்த வீட்டை விட்டு கிளம்புற வரைக்கும் ஊழியம் நடந்து கொண்டே இருந்தது. நாகர்கோவில் பகுதியில் நேருக்கு அது நன்மையை கொண்டு வந்தது. அதனால் பிரதர் இந்த டைம் எங்கள் சர்ச்சுக்கு வர்ற டயத்துக்கு நான் உங்களையும் அழைத்து உங்களுக்காக பேசும்படி அவங்கள்ட்ட கேட்டுக்கொண்டேன். ஒரு எங்களுக்கு உதவி மாத்திரம் நீங்கள் செய்யுங்க. குட்டி பிள்ளைங்களை